உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 60:1, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. எங்கேயோ நிற்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? நான் பளிச்சுன்னு தெரியணும், என் ஊரில், என் தெருவில், என் வேலையில் நான் பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என் சொந்தக்காரங்க மத்தியில் நான் பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ பல்லி மாதிரி எங்கேயோ ஒட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க, அப்படி தானே? எங்கேயோ ஓரமாக ஒதுங்கி நிற்கிறீங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்க போகுது. அவருடைய மகிமை உங்கள் மேலே பட போகுது. அதனால் நீங்கள் பிரகாசிப்பீங்க, எழுந்து பிரகாசிப்பீங்க. என்னங்க, எதுவுமே என் மேலே படமாட்டேங்குது, என் மேலே அறிவு அப்படின்னு ஒன்று படவே இல்லை, ஞானம் என்பது என் மேலே படலை, பணம் என் மேலே சுத்தமாக படலை, என் மேலே ஆரோக்கியம் படலை. ஆனால் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும், நல்லா உதிக்குங்க உங்கள் மேலே. நீங்கள் எல்லா இடத்துலையும் தெரிவிங்க, என்னாமா இருக்கிறான், என்னாமா இருக்கிறா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. எல்லா இடத்துலையும் தெரிவிங்க, சூப்பராக தெரிய போகிறீங்க. எல்லாருக்கும் உங்களை லைட்டு போட்டு காண்பிக்க போகிறாரு. எல்லாருக்கும் உங்களுக்கு லைட்டு போட்டு காண்பிப்பார். எல்லா கண்களுக்கும் தெளிவாக தெரிவிங்க. ஐயோ, எங்கள் வீட்டில் என்னை ஓரம் கட்டுறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் என்னை ஓரம் கட்டுறாங்க, என் வேலையில் என்னை ஓரம் கட்டுறாங்க, என் சொந்தக்காரங்க மத்தியில் என்னை ஓரம் கட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அங்கே எல்லாம் தேவன் லைட்டு போட்டு காண்பிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உங்கள் மேல் வந்து பிரகாசிக்கும், உதிக்கும். அதனால் மற்றவங்க கண்ணுக்கு நீங்கள் தெரிவிங்க, சரிங்களாங்க? ஒரு இருட்டில் ஃபோட்டோ எடுத்தால் எப்படிங்க நம்ம முகம் தெரியுமா? ஒரு இருட்டில் வீடியோ எடுத்தால் நம்ம முகம் தெரியுமா? அப்போ லைட்டு போட்டு ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ எடுத்தால் நம்ம முகம் தெரியும். அப்போ தேவனுடைய மகிமை உங்கள் மேலே நல்லாவே படும். அதனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் பிரகாசிப்பீங்க, எழும்பி பிரகாசிப்பீங்க, சரிங்களா? யோசிப்பு எங்கே இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. அவங்க அண்ணன்களுக்கு தெரியாது, அவங்க அப்பாவுக்கு தெரியாது. 17 வருஷம் எங்கே இருக்கிறானே தெரியாது. இருட்டான ஒரு எகிப்து நாட்டின் ஜெயிலில் இருந்தான், எகிப்து நாட்டின் சிறைச்சாலையில் இருந்தான், எகிப்து நாட்டில் அடிமையாக இருந்தான், யாருக்கும் தெரியல. ஆனால் தேவனுடைய மகிமை ஒரு நாள் அவன் மேல் உதித்தது. தேவனுடைய மகிமை உதித்தது. கனவுக்கு அர்த்தம் சொல்லும் வரம் அவன் தலையில் வந்தது. வந்தவுடனே என்ன ஆச்சு? ராஜாவுடைய கனவுக்கு போய் அர்த்தம் சொன்னாங்க. ராஜாவுடைய அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லும்போது அவனுக்கு என்ன கிடச்சிச்சு? பெரிய பதவி கிடச்சிச்சு. நான் ராஜாவுடைய கனவுக்கு யாராலையும் அர்த்தம் சொல்ல முடியல. ஆனால் இந்த பிள்ளை தேவனுடைய மகிமை இவன் மேலே உதித்ததுனால அழகாக அர்த்தம் சொன்னான். அப்போ தேவன் என்ன பண்ணார்? ராஜாவுக்கு முன்னாடி யோசிப்பை லைட் அடித்து காண்பித்தார். தேவனுடைய மகிமையை அடித்து ராஜா முன்னாடி காண்பித்தார். இதோ யோசிப்பு உங்கள் நாட்டில் தான்ப்பா இருந்தான், கவனிச்சுக்கோ, பாரு பாரு, நல்லா பாரு, இதான் யோசிப்பு அப்படின்னு காண்பித்தார். அப்படி தான் உங்களை காண்பிப்பார். எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் எழுந்து பிரகாசிப்பீங்க, சரிங்களாங்க? பளிச்சுன்னு யோசிப்பு 17 வருஷம் கழிச்சு அப்படி பிரகாசித்தான். அவன் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாதுங்க, ஒரு எம்சி கூட கிடையாது, ஒரு எம்பி கூட கிடையாது, ஒரு தொண்டன் கூட கிடையாது. ஆனால் அவன் பிரைம் மினிஸ்டரான். என்னங்க இது நியாயம்? தேவன் வந்து உதித்தால் அவ்வளோதான், அப்படியே பிரகாசிப்பீங்க. படிப்படியாக தான் வரணும்லாம் கிடையாது. தேவனுடைய மகிமை உங்கள் மேலே உதிச்சிருச்சுன்னா நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீங்க. எந்த இடத்துல நீங்கள் தெரியணும், எந்த இடத்துல நீங்கள் நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நிற்பீங்க. யோசிப்பு மேலே தேவனுடைய மகிமை உதித்தது. கனவுக்கு அர்த்தம் சொல்லும் அந்த வரம் வந்தது. அது மாதிரி தேவனுடைய மகிமை இன்றைக்கி உங்கள் மேலே உதிக்குது, சரிங்களா? எல்லாருக்கும் தெரிய வந்தான் யோசிப்பு. அவங்க அண்ணன்களுக்கு தெரிய வந்தான், அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்தான். எங்கே இருக்கிறேன், நீங்கள் எங்கே இருக்கிறேன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வருவீங்க. தேவனுடைய மகிமை உங்கள் மேலே உதிக்குது, நல்லாவே உதிக்குங்க, சரிங்களாங்க? நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.